உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில இந்த பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்க இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். ஜட்ஜு கேட்பாரு, அப்ப சொல்லிக்கிறோம். முதல்ல நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் போக முடியாது சார். யூ ஹேவ் டு ஆன்சர் ஆல் அவர் கொஸ்டின்ஸ். எந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இதை நீங்க சொல்லிதான் ஆகணும். அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க கிளம்புங்க வெளியில. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டே இருக்கேன். எங்களை துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க. முதல்ல அவன் எந்த காலேஜ்ல படிச்சான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க தானே சொன்னீங்க அவன் காலேஜ் பசங்களுக்கு போதைப் பொருள் வித்தான்னு. அப்படின்னா அவன் எந்த காலேஜ்ல வித்தான்? இவன் கூட சேர்ந்து வித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் சார், இவன் எங்க படிச்சான், எந்த காலேஜ் பசங்களுக்கு போதை பொருள் வித்தான், இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்களே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யார் சொல்லி பண்ணிருக்கீங்க? ஹலோ, அனாவசியமா பேசக்கூடாது. எல்லாம் முறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். அவங்க கேட்ட சாதாரண ஒரு கேள்விக்கு கூட நீங்க ஒழுங்கா பதில் சொல்லலையே. இதுல இருந்தே தெரியுதே இது ஒரு புட்டப் கேஸ் தானே. இங்க பாருங்க, ஒழுங்கா பையனை எங்க கூட அனுப்பி வைங்க. வக்கீல் சார், இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். நீங்க வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், நீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீங்க கடைசியில பெரிய பிரச்சனையில மாட்ட போறீங்க. ஐயோ, நம்ம வேலை போயிருமே. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, இது பெரிய இடம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். வேணும்னா பையனை கையெழுத்து போட்டு கூட்டு போறதுனா கூட்டு போங்க. அப்போ யாரோ சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கல்ல? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையா வேலை பாருங்க சார். ஹலோ, அதான் பையனை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கூட்டு போங்க. அது எப்படி சார்? என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க வந்து கேட்ட உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவீங்களா? இதெல்லாம் எந்த சட்டத்துல சார் இருக்கு? லாயர் சார், அதான் வெளியில வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? பையனை கூட்டு போக சொல்லுங்க. சார் இவர் தான் கூட்டிட்டு போக சொல்லிட்டார்ல, வாங்க சார் போலாம். கூட்டிட்டு போலாம் வாங்க. ஓகே சார், நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே, ஓகேவா? வா. வாடா. சரிக்கா. தம்பி வாங்க வாங்க. ஓயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.